மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய திமுகவின் செய்தி தொடர்பாளராகிய நாகநந்தினி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கும் மலராத ஒரு மலர் அப்படின்னு சொன்னா தாமரை. அந்த தாமரையோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் இலையும் உதிர்தான் செய்யும். ஜான் ஏறினா மொளம் சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மொளம் சறுக்கிருச்சு. இந்த ஜான் ஏறினதை வச்செல்லாம் இவர் பெரிய ஜாம்பவான். நீங்க ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும், இப்படி கீழே இறங்கி இந்த அளவுக்கு செய்வீங்கன்னு தெரியலையே ப்ரோ. கூட்டு சதியும் இல்ல, கூட்டாஞ்சோறும் ஆக்கல. நீங்க போய் மோடி அவர்களை பாத்தீங்கல்ல, அங்கேயே கேளுங்க, ஏன் ஜனநாயகம் படம் இன்னும் நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க ஒருத்தரோட உயிருக்கு உங்களுக்கு வலிக்குது இல்ல, அப்ப 41 உயிர், அதுல கிட்டத்தட்ட 4-5 குழந்தைங்க உயிர் கூட சேர்ந்து போயிருக்குங்க போது எத்தனை வலிச்சிருக்கும் அங்க இருந்த மக்களுக்கு. நீ வா பாத்துக்கலாம், நீ வா பாத்துக்கலாம், என்ன சுண்ணா பண்ணா வரையா பாத்துக்கலாம், சுண்ணா பண்ணா வரையா, அப்படியா? வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா பேர் என்ன? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா இசை? சூப்பரா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் களத்தில் இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா. களம் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு. பிரச்சாரங்களுமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இந்த பிரச்சாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் விமர்சனங்கள் அப்படிங்கறத தாண்டி தனிமனித தாக்குதலையுமே பார்க்க முடியுது. நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்யும்போது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வயசான காலத்துல இருக்கும்போது, இப்போ இந்நாள் முதலமைச்சர் அவர்கள் சித்திரவதைப்படுத்தினதா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சருமே கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இதுல ஒரு விஷயம் யோசிக்கணும். இதே 2021 எலெக்ஷன் எடுத்து பாருங்களேன். இவங்க தாயார பத்தி ஏதோ சொல்லிட்டாங்க, ஒரு விஷயம் போட்டாங்கன்னு இவர் எவ்வளோ ஒரு கொந்தளிச்சாரு. அப்போ இவங்களுக்கு வந்தா மட்டும் அது ரத்தம், மத்தவங்களுக்குன்னா அது அப்படியான்னு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிங்கிறவர் ஒரு தகப்பனா மட்டும் இல்ல, அதை தாண்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்மளே சொல்றோம், நவீன தமிழ்நாட்டினுடைய தந்தை, வளர்ச்சிக்கான தந்தைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அவ்வளவு பெரிய ஆளுமைய யாரும் கட்டி போட்டெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியும்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதை தாண்டி நீங்க யார் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? எல்லாத்துக்குமே அந்த நாள் மறக்கவே மறக்காது. அதாவது அவருடைய இறுதி நாள் அந்த இது வரும்போது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க இல்லையா, மெரினால இடம் வேணும் அப்படின்னு சொல்லி. அந்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவரை நல்லடக்கம் செய்ய கொண்டு போகும்போது அவர் சொன்ன வார்த்தை, ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, அப்பதான் அப்பானே சொல்லி அவர் அழுதார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துச்சு. அதை தாண்டி கலைஞர் அவர்கள் உடல்நிலை ரொம்ப குன்றி இருந்த அந்த ஒரு சூழல்ல கூட அவர் சொன்ன விஷயம், எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவ்வளவு நாள் உங்களை தலைவர் தலைவர்னு தான் சொல்லிட்டு இருந்தேன், உங்களை ஒரு டைம்னாச்சும் நான் அப்பான்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு கதறி அழுதது எந்த ஒரு திமுக தொண்டர்னாலையும் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு பற்று இருந்துச்சு. இப்போ நான் எல்லாம் ஒரு அடிமட்ட தொண்டர் தாங்க. இப்ப எங்கிட்டயே நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரு ரொம்ப பிடிக்கும், யாரை பார்த்து உங்களுக்கு திமுகக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இருந்த காலத்துல, அதாவது கலைஞர் ஐயா இருந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு வயசு என்ன, ஒரு 25 ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருக்கும். அவர் நல்ல ஆளுமையா இருந்த போது நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது அவரை ஈர்த்து வந்ததுக்கு காரணம் அவருடைய பேச்சு, அவருடைய திட்டங்கள், அதை தாண்டி அவருடைய கனிவான முகம், அவருடைய என்ன சொல்றது, அந்த கவிதை நடை, எல்லாமே அவர்கிட்ட எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும்போது, அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தன் கூட தன்னுடைய தகப்பனா ஸ்தானத்துலன்னு மட்டும் இல்ல, தன்னுடைய தந்தையாரா இருக்கும்போது அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு தான் தோணுமே தவிர, அவரை இப்படி மோசமா பண்ணிருக்காங்க, இந்த வார்த்தையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? நான் என்ன சொல்றேன், இவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறை எடுத்து பார்ப்போம்.
பார்க்கும்போது எல்லாரும் என்னங்க சொல்லி நம்ம வந்து ஒருத்தர் இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போதும் சரி, தலைவர் கலைஞர் இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இருக்கும் போதும், காமராஜர் இருக்கும் போதும், அறிஞர் அண்ணா இருக்கும் போதும் நம்ம என்ன சொல்லி பேசிக்கிட்டோம்? நீ இந்த திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தியா, நான் இந்த மாதிரி திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வந்தேன், எங்களுடைய ஆட்சி காலத்துலதான் மக்கள் இவ்வளவு செழிப்பா இருந்தாங்க, இல்ல எங்க ஆட்சி காலத்துலதான் மக்கள் இவ்வளவு செழிப்பா இருந்தாங்க. இப்ப அம்மையார் வந்தா நான் தான் காவேரிக்காக போராடினேன்னு சொல்லுவாங்க, நாங்க தான் ஈழத்தமிழருக்காக போராடினேன்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி கலைஞர் வரும்போது சொல்லுவாங்க, நான் தான் காவிரிக்கான இந்த திட்டமைப்பையே கொண்டு வந்தேன்னு பேசுவாங்க. ஈழத்தமிழர்களுக்கு நாங்க வந்து இந்த வாழ்வுரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கோம்னு பேசுவாங்க. சோ ஒருத்தரும் அவங்க வைக்கக்கூடிய அந்த கேம்பெயினே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு தமிழ்நாட்டை கொண்டு போச்சு. புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாம் தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும்? திமுக ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது அதிமுக பார்த்து இன்னும் அட்வான்ஸ்டா கொடுப்பாங்க. காப்பி அடிச்சு கொடுத்தாங்க இல்லங்கிறது விஷயம் தாண்டி மக்களுக்கு எல்லாமே நல்லதா போய் சேர்ந்துச்சு. இந்த கல்கண்டு மோதிட்டா என்ன வரும்? சக்கரை தான் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி அதிமுக திமுக மோதிட்டாலும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருந்தாங்க. இன்னைக்கு நிலைமை என்னங்க? இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுறாங்களே, கொஞ்சம் கூடி ஒரு முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட இல்லாம இந்நாள் முதல்வரையும் சேர்த்து ஒரு அவச்சொல் வர மாதிரி இப்படி பேசுறாரு. அப்புறம் உங்களுக்கு மரியாதை தெரிஞ்சிருக்கா? நீங்க இப்படி எல்லாம் சொல்லலாமா? இது மாதிரி விமர்சனமே வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? ஒருத்தர் இல்லாத ஒருத்தரை பத்தி நீங்க ஏன் பேசணும்? அதை கடந்துல நீங்க போயிருக்கணும். அது அவங்களுடைய குடும்பத்துல நடந்திருக்கும். அது உண்மையா இல்லையான்னு தெரியாம ஒரு 3வது மனுஷன் மாதிரி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அதிமுகன்ற ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளரா இருக்கோ, ஒரு தலைவரா இருக்கோ, நம்ம சரியா பேசணும்ன்ற அந்த நினைப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேணாமா? அதை தாண்டி நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன், இதெல்லாம் சொன்னா மக்கள் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னங்க பேசுறீங்க? நீங்க 72 நாள் உள்ள வச்சீங்க அந்த அம்மாவை. அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. அப்போலோக்குள்ள போனவங்களையும் யாரும் பார்க்கல, வந்தவங்களையும் யாரும் பார்க்கலன்னு தான் இருந்துச்சு. கடைசியில ஒரு பில்லு மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அம்மா 2 கோடி ரூபாய்க்கு இட்லி மட்டும் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி. அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பேசும் பொருளா இருந்துச்சு. ஆனா தலைவர் கலைஞர் அவர்களினுடைய கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருக்கு என்ன நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, யாரு பார்க்க போனாலும் சினிமா துறையில இருந்து, கட்சிக்காரங்கள்ல இருந்து, தொண்டர்கள்ல இருந்து, ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ், அதை தாண்டி யார் அவரை பார்க்க வந்தாலும் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்க. அவரை கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு பாதுகாத்து, அதை தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அவர் மேல எவ்வளவு ஒரு பெரும் மதிப்பு வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்ப மக்களுக்கே அந்த மதிப்பு ஐயா கலைஞர் மேல இருந்துச்சுன்னு சொன்னா அவர் பெற்ற மகனுக்கு இல்லாமையா போகும்? இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விமர்சனமா நான் பாக்குறேங்க. அது கண்டனம் இல்ல, ரொம்ப கண்டிக்கத்தக்க வேண்டியதா தான் இருக்கணும். கண்டனம் மட்டும் சொல்லா பத்தாது. பழனிசாமி அவர்களே தயவு செஞ்சு இதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு நீங்க மக்களுக்கு என்ன செய்வீங்கிறது தைரியம் இருந்தா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியுதுங்க, அவங்களுக்கு எதுவுமே கையில கிடைக்க மாட்டேங்குது. என்ன டாபிக் சொல்லி திமுகவை எதிர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சேர்ந்த சேர்க்க அப்படி. புரியுதா? யாரு கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கும் மலராத ஒரு மலர் அப்படின்னு சொன்னா தாமரை. அந்த தாமரையோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் இலையும் உதிர்தான் செய்யும். உங்களுக்கு இருந்த நற்பண்புகளும் இன்னைக்கு உதிர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கறது இந்த மாதிரியான விமர்சனத்துல நம்ம பார்க்க முடியுது. அப்போ இத மக்கள் வந்து நிறைய சிந்தனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இத வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. எடப்பாடியோட அந்த பொதுச் செயலாளர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் பதவியை பாதுகாக்கிறதுக்காக தான் நீங்க டெல்லிக்கு பயணம் பண்றீங்க. நீங்க வந்து அடிமையா இருக்கிறீங்க அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, எத்தனை தடவை டெல்லிக்கு போயிட்டு வந்தாலுமே பாஜகவுக்கு அவங்க ஒதுக்கின தொகுதிகள் வந்து 27, அவங்க கேட்ட தொகுதிகளுமே இவங்க வந்து கொடுக்கப்படல. எடப்பாடியோட விருப்பப்படிதான் கொடுக்கப்பட்டு இருக்கு. இதே நிலைமை தான் காங்கிரஸ்லயும் இருக்கா? அப்புறம் எப்படி அவங்க வந்து எடப்பாடி அடிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண முடியும்? இல்ல இதுல நீங்க ஒரு விஷயம் நிதர்சனமா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எடப்பாடி அவர்கள் விமர்சனம் பண்ணது தலைவர் அதாவது மு க ஸ்டாலினை பத்தியும் கலைஞரை பத்தியும் விமர்சனம் பண்ணது அவர் பார்க்காத ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது இல்லையா? அது இல்லைங்கிறத ஆணித்தரமா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு. ஆனா இன்னைக்கு எடப்பாடி அவர்களை விமர்சனம் பண்ற விஷயம் சாதாரண மக்களுக்கு கூட தெரியும். இவர் அங்கிருந்து தான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு பண்றாரு அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தொகுதி பங்கீடெல்லாம் இருக்கு இல்லையா?
அங்க நார்த் இந்தியால இருந்து அங்க இருந்து வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு இது ஊர் பேரே தெரியாது அவங்களுக்கு. ஓகேவா? என்னதான் இருந்தாலும் ஆளுமைன்னு நம்ம சொல்றோம். எல்லாமே வந்து அவர் கண்ட்ரோல்ல வந்து இது பண்ணுது அப்படின்னாலும் இன்னைக்கும் நீங்க சொல்லுங்க, எடப்பாடி அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் இந்த தொகுதி பங்கீடு எல்லாம் பண்ணியிருக்காருன்னு இருக்கட்டும். இப்ப காங்கிரஸ் அளவுக்கு பிஜேபிக்கு இங்க ஸ்டஃப் இருக்கா? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அத குடுக்கறதுக்கே இவர் எவ்வளவு யோசிச்சார். ஸ்டஃப் இல்லன்றனாலதானே 2024ல நான் கூட்டணியே வேண்டாம், நான் உங்ககிட்ட இருந்து கூட்டணி இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஜோனர்ல பாக்கும்போது இன்னைக்கு நீங்க 27 தொகுதி நீங்க ஒதுக்கீடு பண்ணிருக்கீங்க. ஆனா கேண்டிடேட் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் பிஜேபில? உடனே நீங்க வந்து காங்கிரஸ்ல இருக்காங்களா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஏங்க காங்கிரஸ்ல இருக்கிறதுனால இன்னைக்கு இருக்கு யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் போட்டிருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு உடனடியா பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நாங்க ஒண்ணும் டெல்லிக்கு போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட கேட்டு அப்படியெல்லாம் பண்ணல. நாங்க அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய அந்த தொகுதியை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க தலைமையோட பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிற காங்கிரசினுடைய மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அவங்களும் அவங்க கட்சி அதாவது மேலிடத்துல அவங்க பேசி அவங்களுக்குள்ள இருக்கிற ஆட்களை இது பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிற விஷயம் எப்படி நடக்குது? இங்க இருக்கிற நயினார் அவர்களும் எடப்பாடி அவர்களுமே அன்கோ போட்டிருக்காங்க இல்லங்கிறது நம்மளால சொல்ல முடியுமா? அப்ப இவங்களுக்குள்ளேயே ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியற மாதிரி தானே தெரியுது. ஏன் அதுலயும் ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு. ஏன் அண்ணாமலை அவர்கள் உள்ள வரல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. கேட்டா வானதி அக்கா இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு இருக்கு. அதுக்கு மேல போய் தமிழிசை மேடம் கிட்ட கூட கேட்டிருக்காங்கன்னு ஒரு பேச்சு வருது. தமிழிசை மேடமும் நோ நோ நோ, நான் வந்து கவர்னரை விட்டுட்டு வந்தது காரணமே எப்படியாச்சும் நான் எலெக்ஷன்ல நின்று ஒரு டைம்னாச்சும் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்களும் ஒரு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதை தாண்டி வேற ஏதோ தொகுதியும் கேட்டு பார்த்தாங்களாம், மொடக்குறிச்சின்னு நினைக்கிறேன். அங்க சரஸ்வதி அம்மா ஐயோ அதெல்லாம் முடியாது, நான் என் மருமகளுக்காக நான் வந்து இந்த இடத்த வந்து அப்படியே பிளாட் போட்டு வச்சிருக்கிறேன், நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன்னு உட்கார்ந்து இருக்காங்க. கடைசியில அண்ணாமலை சார் விடுங்க, யாரு வேணாலும் என்னைய குத்துங்க, என் முதுகுல கூடி குத்துங்க, நான் வாங்கிக்கிறேன், ஆனா 21ஆம் தேதி வரைக்கும் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு பெருந்தன்மையா பேசின மாதிரி எல்லாம் இருக்கு. அதாவது இது என்னமோ அதாவது எப்படி சொல்லுங்க, ஜான் ஏர்னா மொளம் சறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மொளம் சறுக்கிருச்சு. இந்த ஜான் ஏறினதை வச்செல்லாம் வந்து இவர் பெரிய ஜாம்பவான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்டுக்கோப்புல கொண்டு வந்துட்டாங்கலாம் பேசக்கூடாது. ஆள் இல்லைங்க, அவங்களுக்கும் தெளிவா தெரியல, பிஜேபியில இருக்கிறவங்களுக்கும் தெளிவா தெரியல என்ன தொகுதி வேணும்னு கேட்டு படுற அளவுக்கு அவங்களுக்கு முடியல. இன்னொன்னு அது ஜெயிச்சிருக்கணும் இல்ல. இப்ப காங்கிரஸ் வந்து லாஸ்ட் டைமே கிட்டத்தட்ட 17 to 18 இடம் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க அந்த இடத்தையே கேட்டு பெறுற அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது. அந்த அளவுக்கு அரசியல் ஞானத்தோட அவங்க கேட்கிறாங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கு, என்ன ஜெயிச்சிருக்கிறாங்க, எப்படி அவங்க கேட்க முடியும்? சோ இப்படி நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்ப பிஜேபியே வந்து முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட கட்டுக்கோப்புலதான் வச்சிருக்காங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் 27 தொகுதி அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க, வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த தொகுதியில போடுற அளவுக்கு ஆட்கள் அவங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்களான்னு கேட்டா தெரியல. இல்ல இதை விட திறமையான ஆட்கள் வேலை செய்யற அளவுக்கு பிஜேபியில இருக்காங்களான்னு தெரியல. சோ அதே ஆஸ்பெக்டுக்கு நீங்க காங்கிரஸ்ல மட்டும் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சொல்ற அளவுக்கு எங்க கிட்ட விஷயம் இருக்கு. 18 தொகுதியில ஆல்ரெடி நம்ம ஜெயிச்சிருக்கோம். சோ அந்த அளவுக்கு எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது கேட்டா இருக்கிற இடத்த நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். பொதுவாவே இன்னைக்கு நடக்கிறது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கும் போது இங்க வலிமையான கட்சிகள் 2 தான். ஒண்ணு அதிமுக, இன்னொன்னு திமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தேசிய கட்சிகள் எல்லாம் கூட்டணியில தான் இருக்க முடியுமே தவிர அந்த கட்சி தான் பெரும்பான்மைன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் நம்ம தமிழ்நாடு வரல. அதனாலதான் நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டே இருக்கோம், எப்பவுமே மத்தியில கூட்டாட்சி இருக்கணும், மாநிலத்துல அந்த சுயாட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த சுயத்தன்மையோட தான் நம்மளோட வேலைகள் செய்யறோம். அப்படிங்கும் போது பிஜேபி பிரச்சனையெல்லாம் காங்கிரஸோட எல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல காங்கிரஸ் நீங்க வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு விமர்சனம் செஞ்சீங்கன்னா முதல்ல உங்க முதுகுல இருக்க அழுக்க பாத்துட்டு வாங்க. உங்ககிட்ட இருக்க பிஜேபியில என்ன இருக்கு, அதை தாண்டி அவர்தான் பங்கீடு பண்ணிருக்காரு பாருங்க பயங்கரமா. ஜி.கே. வாசன் அவர்களுக்கு எப்படின்னு தெரியல, நான் எல்லாம் கேட்டேன் சைக்கிள்லயே போய் அவர் தாமரையை புடிச்சிட்டு வந்துட்டாரா அப்படின்னு. ஏன்னா எனக்கு சின்னமே இல்லையே, தாமரை சின்னத்துல. இதை நீங்க யோசிச்சீங்களா? இன்னொன்னு யோசிங்க, என்னதான் இருந்தாலும் மேம் நீங்க பாருங்க, அங்க அதிமுக பெருசா பிஜேபி பெருசா, நீங்க எது பெருசுன்னு நினைப்பீங்க? அதிமுக. இப்ப சொல்லுங்களேன். ரைட், எங்க சைடு காங்கிரஸ் பெருசா இல்ல திமுக பெருசா? திமுக. இப்போ நான் வரேன், நான் உங்ககிட்ட கேட்கல இப்ப திமுக பெருசா அதிமுக பெருசான்னு கேட்கும்போது ஏன் தெரியுமா திமுகன்னு நாங்கெல்லாம் சொல்றோம்?
எங்க கிட்ட அந்த சுயமரியாதை இருக்கு. இந்த இடத்துல நாங்க தான் லீடருங்கிறது எங்களுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எங்க கூட்டணி கட்சி 20, 21 இருக்குதுங்க. 21 இருந்தாலும் நம்ம சொல்றோமா இல்லையா, இந்த கூட்டணி கட்சிகள் சில கட்சிகளுக்கு எல்லாம் எங்க சின்னத்துல, அதாவது உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுங்கன்னு சொல்லும் போது அவங்களும் முழு மனசா ஏத்துக்கிறாங்க. நாங்க யாரையும் வற்புறுத்தல, நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போட்டியிட்டா சரியா இருக்கும், உங்களுக்கான அந்த ஓட்டு நல்லா கிடைக்கும், நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்றாங்க. அப்போ இங்க எங்களுடைய கூட்டணியில, அதாவது இந்தியா கூட்டணியில, அதிலும் இந்தியா கூட்டணிங்கிறது நாங்க எம்பி எலெக்ஷன் தான் சொல்லுவோம். இங்க இப்போ திமுக கூட்டணியில பெரும்பான்மையா இருக்கக்கூடியது, அதாவது லீடரா இருக்கக்கூடியது திமுக தாங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதே இங்க அதிமுகவுக்கு வாங்கல, ரெட்டலை சின்னத்துல ஒரு சில கட்சிக்கு கொடுக்குறாங்க. அது எப்படிங்க கூட்டணி கட்சியில தாமரை எடுத்து நிற்கிறாங்க? அப்ப இங்க எது பெருசு? பிஜேபி பெருசா இல்ல அதிமுக பெருசா? அதிமுகவுடைய சின்னத்தை அவங்க எடுத்து யூஸ் பண்ணணும். முடிவு இல்லையா? அதுதான் கேக்குறேன். தனிப்பட்ட முடிவா இருந்தாலும் இங்க எந்த கட்சி பெருசுன்னு ஒரு வாதம் வருது இல்ல. இத்தனை ஆண்டு காலம் அது நடந்திருக்குமா? இப்ப நடக்குது இல்ல. அப்ப இப்ப நடக்கும் போது நீங்க கொஞ்சம் இறங்கிட்டீங்கன்னு தெரியுதா இல்லையா? அதை விட அமமுகலாம் இவரு தொகுதி கொடுத்திருக்காரு பாருங்க, வேற லெவல். இவரு பொதுவா எல்லா விமர்சனம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, திமுக கூட வந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அப்படியே சப்ரஸ் பண்ணுது, வெளியே வரவிடாம பண்ணுது அப்படின்றாங்க. ஆனா இங்க அத்தனை தலைவர்களும் யார் யாரு அந்த தொண்டர்கள் நிக்கிறாங்க, ஆதரவாளர்கள், அதாவது போட்டியே இடலைனாலும் பரவாயில்ல, நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி கூட கட்சிகள், கூட்டணி கட்சிகள் நின்னு தோழமையா எங்களுக்கு தோல் கொடுக்குது. ஆனா இங்க என்ன நடக்குது? அதிமுகல முழுசா முடிக்கிறார். இப்ப ஏசி சண்முகம் அவருக்கு என்ன சொன்னாங்க, 2 தொகுதி கொடுப்போம்னாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு தொகுதி, அது மத்தியத்துல கண்டிப்பா அவுட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எங்க அமைச்சர் பிடிஆர் நிக்கிறார், அவர் எல்லாம் எதிர்த்தெல்லாம் சுந்தர்சியா எத்தனை சி வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிக மக்கள் செல்வாக்கு பெற்று நல்ல அரசியல் ஞானமும் கல்வி அறிவும் பெற்று இருக்கக்கூடிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதரா அண்ணன் பிடிஆர் அவர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு தொகுதி கொடுத்தீங்க, இன்னொரு தொகுதி கொடுத்தீங்களா? சொன்னதை ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சீங்களா? அதே செய்யல. அதுக்கு மேல இருக்கிற எல்லா தொகுதியும் பாத்தீங்கன்னா பெரிய 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 அமைச்சர்கள், நம்ம டிஎம்கேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அமைச்சர்களுக்கு ஆப்போசிட்ல எல்லா கூட்டணி கட்சிக்கும் அவர் போட்டு வச்சிருக்காரு. இதோட கூட்டணி கட்சி முடிஞ்சதுயா, அதாவது அதிமுகவோட என்னென்ன கூட்டணி கட்சி இருக்கோ எல்லாம் முடிஞ்சதுன்ற அளவுக்கு நீங்க தொகுதி பங்கீடு பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப இதுல இருந்தே புரியலையா இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மாண்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறாங்க அப்படின்னு. இதுல பிரச்சாரம்னாச்சும் உருப்படியா செஞ்சா ஏன்னா வர்ற ஒரு 400, 500 ஓட்டுனாச்சும் விழுகும். இந்த பிரச்சாரத்திலேயே இவர் இவ்வளவு பிரச்சாரத்திலயுமே அரசியல் விமர்சனங்களுமே வச்சிருக்காங்க, நம்ம அதையுமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ திமுகவுல இருந்து 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறதா தேர்தல் வாக்குறுதியில அறிவிச்சிருக்காங்க. அந்த 8000 ரூபாய் நீங்க கூப்பனா கொடுத்தீங்க அப்படின்னா அதுல கமிஷன் அடிக்க முடியும் அப்படின்னு எடப்பாடி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போனோம் அப்படின்னா அந்த கூப்பனை எடுத்துட்டு போய் கொடுக்க போறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த ஒரு டீலிங் தான் இந்த ஒரு வாக்குறுதி அப்படிங்கிற லெவலுக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கு. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாமி, அதாவது திருடனுக்கு தான் திருடனுக்காக வழி தெரியும், புதுசா வர்ற எங்களுக்கு அது தெரியாது அப்படின்ற மாதிரி. நாங்க கூப்பனை கொடுக்கணும்னு சொன்னதுல இருந்து இந்த விமர்சனம் வருதுன்னா இப்ப நீங்க ஆல்ரெடி இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்களா? எங்களுக்கும் கேள்வி. ஏப்பா இது சுதந்திர நாடுப்பா, எல்லாரும் கேள்வி கேட்கும் போது எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இப்படி கேள்வி கேட்கும் போது நானும் கேள்வி கேட்கலாம்ல, இதுல என்ன தப்பு இருக்குது? யோசிச்சு பாருங்க என்ன பேசுறாரு. அதுல ரொம்ப தெளிவா நாங்க சொல்லியிருக்கோம், இந்த கூப்பனை நீங்க பயன்படுத்தலாம், அது எங்க பயன்படுத்தணும், நாங்க போலதான் பயன்படுத்தணும், இல்ல சத்தம்லதான் பயன்படுத்தணும்னு நாங்க சொல்லல. நாங்க சொன்னது உங்க ஊர்லயே பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த கடைகள்ல வேணாலும் நீங்க அதை பயன்படுத்திக்க முடியும், உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்க முடியும். இது எவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார ரீதியா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஆல்ரெடி உரிமை தொகை அந்த திட்டம் வரும்போதே நம்ம இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இப்ப 1000 ரூபாய் ஒரு பெண்களுக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த 1000 ரூபாய் எங்க பயன்படுது? அங்க பக்கத்துல இருக்க மளிகை கடை, அங்க இருக்க பால்காருக்கு, அங்க இருக்கிற டியூஷன் மிஸ்ஸுக்கு, அங்க இருக்க மெடிக்கல் ஷாப்புக்கு, அதாவது அந்த ஊருக்குள்ளேயே அந்த காசு புழக்கம் ஏற்பட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்திருக்குன்றத நம்ம
என்ன சொல்ற டிரான்ஸ்பரண்டா இந்த டைம் காமிச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த கூப்பன் சிஸ்டமும் என்ன பண்ணிருக்குன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்கு, அது என்ன ஷாப்பா வேணாலும் இருக்கலாம், நாங்க எங்கேயுமே கோட் பண்ணி காமிக்கலையே. ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப என்ன பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரா கோக்கு? இவருதான் இப்ப பேசிட்டு இருக்காரு. முடிச்சோன்னா எல்லாரும் போய் அங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியே இவர் பேசுறாரு. ஏன் எல்லாத்துக்கும் அந்த 8,000 ரூபாய்க்கு மதிப்பு மக்களுக்கு தெரியுமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம்னா இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் வந்து நிக்கணும்னு இல்லமா, ஒரு FB எடுத்து ஒரு லைவ போட்டு அவன் முடிச்சிடறான். ஒரு யாரா இருந்தாலும் ஒரு சாதாரண மக்கள். அப்படி இருக்கும்போது அந்த 8,000 ரூபாய் முழுக்க முழுக்க அந்த இதுக்கு பயன்படுத்தல முடியாது அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய சென்சேஷனல் இஷ்யூவா மாறும்ன்றதை யோசிங்க. இதெல்லாம் யோசிக்காமையா ஒரு திட்டத்தை வந்து பிளான் பண்ணுவாங்க. இன்னொன்னு, நம்ம வாங்கக்கூடிய எந்த பொருளும் அரசாங்கத்துல இருந்து கொடுத்தாதானே அரசாங்கம் இதுல இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கோம், இவங்களோட டீலிங் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நம்ம கொடுக்கறது எந்த பிராண்ட் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க, என்ன பொருள் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க, அது எந்த கடையில வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லும் போது எந்த கிரைட்டீரியாவும் இல்லாத மாதிரி தானே இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்ல, இவங்க என்ன குடுக்குறேன்னு இருக்காங்க, ஃப்ரிட்ஜ் அப்படிதான் சொன்னாங்க. இவரு டிசைட் பண்ணுவாரு ஃப்ரிட்ஜ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ 2021 ஒரு டேட்டா படி பார்த்தாலே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 54% எல்லாத்து வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு ஒரு டேட்டா இருக்கு. அதே வந்து இப்ப 2026 டேட்டா பாத்தீங்கன்னா 86% எல்லாத்தோட வீட்லயும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. குறைஞ்சபட்சம் யாரு வீட்லயும் ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்லாமல்லாம் இல்ல. ஆனா இவரு இதுதான் பொருள்னு பிக்ஸ் பண்ணி தருவாராம். அது தப்பு இல்லையா? அது யார் மேனுபேக்சர் பண்ணுவா? அப்ப மேனுபேக்சர் பண்றதுக்கு ஒரு இடத்துல கொடுக்கும்போது நீங்க வந்து கமிஷன் அடிக்க மாட்டீங்களா? ஆல்ரெடி நீங்க கொடுத்த மிக்சி கிரைண்டர்ல எங்க கிடக்குது? எல்லாம் எலக்ட்ரிக்கல் கடையில பழைய என்ன சொல்றது, பழைய இரும்பு சாமானத்துக்கு ஈயம்பித்தலைக்கும் பேரிச்சம்பழம்ன்ற மாதிரி அங்கதான் கிடக்குது ஓடாம. இந்த ஃபேன்ல இருந்து ஃபேன் ஓடுன்னு தானே சொல்லி கொடுத்தீங்க, அது ஓடுறது இல்லைங்க, எல்லா எலக்ட்ரிஷியன் கடையில தாங்க இருக்கு. ஆனா இன்னைக்கும் ஐயா கலைஞர் கொடுத்த அந்த கலைஞர் டிவி வண்ண தொலைக்காட்சி இன்ன வரைக்கும் நிறைய கிராமங்கள்ல நிறைய வீடுகள்ல அது நல்ல முறையில இயங்கிட்டுதான் இருக்கு. 2006 கொடுத்தது அது இன்ன வரைக்கும். இன்னைக்கு 2026 ஆச்சு, கிட்டத்தட்ட 20 வருஷம் இன்ன வரைக்கும் அது செயல்பாட்டுல இருக்குதுங்க. அதனாலதானே நாங்க சொல்றோம், இன்னைக்கு அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில தானே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை கொடுத்திருக்காங்க. இது உங்க சாய்ஸ்மா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்க அதை வாங்கிக்கோங்கம்மா. 8,000 ரூபாய் நான் கூப்பன் தரேன். உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு ஃப்ரிட்ஜ், லைட்டு, வாஷிங் மிஷின் என்ன இருந்தாலும் சரி, மைக்ரோவேவ் அவன் வாங்கணும்னு நினைச்சீங்களா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அதை தாண்டி உங்களுக்கு ஒரு பிரெட் மேக்கர் வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்ல ஒரு ரைஸ் குக்கர் வேணும்னா வாங்கிக்கோங்க. இன்னைக்கு அட்வான்ஸா யோசிக்கணும், அது உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்களோட சாய்ஸா ஒரு முதல்வர் தராருல. இதைத்தானே அப்போ பெண்கள் நாங்க சிந்தனை பண்ணுவோம். இவங்களுக்கு எப்பவுமே விமர்சனம் பண்ணணும்ன்ற பேர்ல சரியா பேசவும் தெரிய மாட்டேங்குது, எப்படி விமர்சனம் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. எதையாச்சும் சொல்லுவோமே மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே அப்படிங்கறத மதிமுகத்தின் மூலமாக நானும் தெரிவுபடுத்திக் கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த விமர்சனங்கள் இந்த கூட்டத்துல நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுமே பிரச்சாரம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. சோ அவரு திருச்சி கிழக்குல அவர் இருக்காரா என்ன? இருக்காரு. இருக்காரா சாமி? இருக்கிறாரு. எந்த ஊர்ல இருக்கிறாரு? பனையூர்லயா இல்ல வேற ஏதாச்சும் ஊர்லயா? எங்க இருக்கிறாரு? மலேசியா, இன்னைக்கு பாண்டியில இருக்காரு. துபாய்? இல்ல இப்படி கேட்கணும், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, அந்த மாதிரி அண்ணன் எங்க இருக்காரு? இன்னைக்கு பாண்டியில இருக்கிறாரு. நாளைக்கு வந்துட்டு மறுபடியும் பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் செய்ய போறாரு 2வது தடவையா. எத்தனை டைம் தாக்கல் பண்ணுவாரு? ஏன் இதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல? அவருக்கு எத்தனை வயசு ஆச்சு சாமி? 51 52 இதான் டிவில போட்டு இருக்கிறாங்க. இங்க நாட்டுல எத்தனையோ பிரச்சனையை ஓடிட்டு இருக்குது. இன்னும் கேஸ் விலை ஏறுமா ஏறாதா, கேஸ் கிடைக்குமா கிடைக்காது. எங்க வீட்டுல எல்லாம் வரும் கேஸ் புக் பண்ணி வச்சுட்டு இன்னும் வரமாட்டேங்குது, புக்கிங் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கிற நிலைமைதான் நம்மளுக்கு. நாளைக்கு பெட்ரோல் விலை வரமாட்டுது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து மாநில அரசு வந்து டெல்லிக்கு போயிருந்திருக்கலாம்ல, டெல்லியில போய் கேட்டு இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை விஜய் அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டே இருக்கிறாருல்ல. அவர் போய் கேட்டு வாங்கிட்டு வரட்டும். கேட்டா 100 நாள் வேலைக்கு மிச்ச பணத்தை எல்லாம் இவருதான் வாங்கிட்டு வந்தேன்னு அதிமுக காரங்கிட்ட கேளுங்க, நாங்கதான் வாங்கிட்டு வந்தோம்னு பேசுவாங்க. இங்க இருந்து ஒரு நாட்டினுடைய நடப்பு நான் என்ன கேட்கிறேன், ஏன் டெல்லிக்கு போகணுங்க? அவருக்கு தெரியாதா? பிரதமருக்கு தெரியாதா? சொல்லுங்க. இல்லன்னா போய் பார்க்க சொல்லுங்க, விஜய் அவர்களை போய் பார்க்க சொல்லுங்க. ஏதோ ஆளுநர்கிட்டயோ யாருகிட்டயோ போய் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தாரு. இப்போ என்னமோ சொல்லி நம்ம பெண்களை பத்தி ஏதோ பேசிட்டேன், ரைட், அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தாரு. அவரும் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியா நிக்க போறவர் தானே, லீடர் ஆகுறேன்னு சொல்ல போறவர் தானே. அப்ப நீங்களே பேசுங்க. இன்னைக்கு போறது போய் நம்ம தலைவர் மோடி அவர்களை பாக்குறது,
பார்த்துட்டு பேசிட்டு வர்றது, கேஸ் வர்றது இல்ல, பெட்ரோல் விலையெல்லாம் ஜாஸ்தி ஆயிர மாட்டிருக்குது அப்படின்னு போய் பேச வேண்டியதானே உட்கார்ந்து விஜய் அவர்கள். ஏன் பேச மாட்டேன்? இல்ல இவரு சிபிஐக்காக ஒரு 3 டைம் போயிட்டு வந்தார்ல. அப்ப இவருக்கு டெல்லி பயணம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அங்க இருக்கிற 4-5 பேர்த்த இவரு ஃப்ரெண்டு கூட புடிச்சு வச்சிருப்பாரு. அவர் மூலியமா பேசி எல்லாம் கரெக்ட் பண்ண வேண்டியதுதானே. ஏங்க இதெல்லாம் நடக்கிறதா பேசணும். ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நாடு முழுமைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னா அதைய முன்னெடுப்பா எடுத்து வச்சு ஒரு பிரதமர் அப்படிங்கிறவரு இத பத்தி எல்லாம் பேசணுங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இத கூடி ஒரு முதல்வர் போய் கேட்டுதான் வாங்கணும் அப்படிங்கறத ஏன் முதல்வர் ஃபர்ஸ்ட் அறிக்கை விட்டாரு? அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? மேலிடத்துல ஒன்றியத்துக்கிட்ட இருந்து என்ன பதில் வந்துச்சு? இதெல்லாம் கேட்பாரா? இவருக்கு இங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. ஆனா எல்லா நியூஸ் சேனலும் பாருங்க, விஜய்க்கு வயசு 51 52 விஜய் இன்னைக்கு பெரம்பலூருக்கு என்ன கலர் Dress போட்டுட்டு வந்து அவரு வேட்புமனு பண்ணுவாரு. நாளைக்கு திருச்சியில என்ன கலர் Dress போட்டு வந்து வேட்புமனு பண்ணுவாரு. அவர் இந்த கார்ல வருவாரா, அந்த கார்ல வருவாரா? தலைவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரா? இன்னும் இல்ல. என்னங்க இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதுல வேற இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம்லப்பா, நம்ம அத்தனை பேரும் இவர் கீழே இறங்க மாட்டேங்கிறாரு, வேன்லயே நின்னுக்கிறாரு, அடிபட்டவங்க எல்லாம் கீழே. இப்ப ஒரு திடீர்னு அன்னைக்கு ஒரு நாள் இறங்கி மட்டன்னு போய் என்னமோ அடிபட்டவங்களை எல்லாம் தூக்கி நிறுத்திட்டு வந்தாராம். எனக்கே ஒண்ணும் புரியல. நீங்க ஓட்டுக்காக எதை வேணாலும் செய்வீங்கன்னு தெரியும். இப்படி கீழே இறங்கி இந்த அளவுக்கு செய்வீங்கன்னு தெரியலையே ப்ரோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இல்ல ஆனா நம்ம இத்தனை நாளா அவரு விஜய் எதுவுமே பேசல, எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ செஞ்சிருக்காரு. குறிப்பா தன்னோட பிரச்சனைக்கு அவர் பேச உம் மாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. உம் ஜனநாயகன் படத்தை உம் பத்தியும் பேசி கூட்டு சதி, எனக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எத்தனை டைம் தான் இவங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்கிருந்து டெல்லி வரைக்கும் நீங்க போயிட்டு வரும்போது கூட சரி ரைட், அது அவரோட 41 பேர் அந்த இறந்ததுக்கு அந்த கேஸுக்காக போயிட்டு இருந்தாருன்னு வைங்க. இப்பவும் விஜய் நம்புறாரா? அவர் ஆள் மனசுல போய் யாரோ சொல்லியிருக்காங்க, உங்க ஜனநாயக படம் வராததுக்கு காரணம் திமுக தான் ஏதோ சொல்லியிருக்காங்க. ரைட்டா? இன்னும் அதனாலதான் கூட்டு சதின்னு இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க கூட்டு சதியும் இல்ல, கூட்டாஞ்சோறும் ஆக்கல. நீங்க போய் மோடி அவர்களை பாத்தீங்கல்ல, அங்கேயே கேளுங்க, ஏன் ஜனநாயகம் படம் இன்னும் நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? என்னன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் விஜய் அவர்கள் அவங்க கிட்ட பேசி அது என்ன விளக்கம்னு வாங்கட்டும். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சேர்ந்து கூட்டு சதி பண்ணிருக்கோமா இல்லையான்றது நாங்க சொல்றோம். என்னப்பா இது? இது ஒரு சென்சார் போர்டு, அது டெல்லியில தான் இருக்கு. அங்க இருந்துதான் இதை பார்த்து இந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா சொல்றேன், கேட்டுக்கோங்க இசை. நான் இன்னைக்கு சொல்றேன். இது என்ன சொல்றது, கூட்டு சதியாவே இருக்கட்டுமே. இது யாரோட கூட்டு சதினா, டிவிகே, பிஜேபி, மேபி நாளைக்கு அவங்களோட எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது நட்பு தளவு கூடிய அந்த என்டிஏ கூட்டணியா கூட இருக்கலாம். இது இவங்களோட கூட்டு சதியா இருக்கலாம். ஏன்னா இதுல ஒரு விஷயம் பாத்தீங்களா, நக்கீரன் கோபால் சார் அவர் ரொம்ப தெளிவாவே சொன்னாரு. இதுல ஒரு விஷயம், அதாவது வீடியோ எடுத்திருக்காங்க, ஜனநாயகன் படத்துக்கு தான் இவங்க அந்த வீடியோவை எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அன்னைக்கே அவர் சொன்னாரு. அப்ப அவர் சொல்லும் போது யாருமே நம்ம பெருசா எடுத்துக்கல. அதனால கூடி வெளியே வந்தா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓட் பேங்கிங் கம்மி ஆயிரும், இதை வச்சு எதிர்கட்சியில இருக்கிறவங்க பிரச்சாரம் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு கூடி இவங்க வெளிவிடாம இருக்கலாம். ஏன்னா இவங்க ஏம் என்னமோ எப்படியாச்சும் திமுகவினுடைய ஓட்டை பிரிக்கணும், எதையாச்சும் பண்ணணும் அப்படித்தானே இவங்க நினைக்கிறாங்க. சோ அதுக்காக தான் இவங்க இதா இருப்பாங்க. அதனால இதை இவர் ஒரு லீடா எடுத்துட்டு இன்னைக்கு இவர் பேசுறாரு. சரி, இல்லைன்னா தைரியமா வாய் திறந்து சொல்லுங்க, யாரு கூட்டு செய்தி எல்லாம் பண்ணிருக்கிறா, என்ன பண்ணிருக்கிறா, சரி சென்சார் போர்டு எங்க இருந்து வருது, அதுக்கு யார் தலைமை ஏற்றிருக்கிறா, என்ன தவறு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 டைம் கரெக்ஷனுக்கு போயிட்டு வந்தீங்களே சென்சார் போர்ட்ல அந்த படத்தை வச்சு, அந்த கரெக்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதனுடைய ரிப்போர்ட் என்ன, இதெல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணுமா வேணாமா? இத பத்தி எல்லாம் விஜய பத்தி பேச சொல்லுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் ஜனநாயகம் விடலைன்னா நீங்க ஏயா அத மக்கள் கிட்ட வீடியோ எடுத்து மக்களினுடைய உயிரை வச்சு விளையாண்டு படம் எடுத்தீங்க? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா இதுல இன்னொன்னு பாருங்க, அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் தானே கோபாசாவா, கோபாசே அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ராஜ்மோகன் அவரே சொல்லியா, செல்ஃபி எடுக்கிறதுக்காக நாங்க பயன்படுத்து கோபாசே செல்ஃபி எடுத்தாங்களாம். அத்தனை கேமரா வச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க, செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. இத சொன்னது யாரு? அவரு, அதாவது விஜய் கட்சி, அதாவது டிவிகே கட்சியினுடைய கோபாசே அண்ணன் ராஜ்மோகன் அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம செல்ஃபி எடுத்துதான் சொல்லல, அவர் நாங்க ஷூட் பண்ணல, அதுக்காக ரிஹர்சல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாரு.
ஏயா உங்களுக்கு 41 மக்களோட உயிர் அங்க தண்ணி இல்லாம, சோறு இல்லாம, காத்து வராம, நிக்க முடியாம, மூச்சு திணறி இத்தனை பேர் இறந்து போறதுக்கு உங்களுக்கு ரிஹர்சல் எடுக்கிற இடமா அது? அங்க நீங்க என்னன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்தீங்க? நியாயப்படி பார்த்தா யாரையெல்லாம் புடிச்சு உள்ள போடணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்தது மக்களை பாக்குறதுக்கு, பரப்புரை மேற்கொள்றதுக்கு. இதுக்கு தானே நீங்க வந்தீங்க? உங்க தொண்டர்கள் பார்க்க தானே நீங்க வந்தீங்க? அப்ப என்ன தைரியத்துல நீங்க அங்க ரிஹர்சல் பண்ணிருப்பீங்க? அப்ப இவங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே கிடையாதா? இவங்க இது பண்ணதெல்லாம் தப்பே இல்லையா? என்னமோ வந்து இன்னைக்கு அதுல ஆதவ அர்ஜுனா அவர்கள் என்னமோ பெருசா என் மேல ஒரு பாட்டில தூக்கி அடிச்சுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு அந்த கத்தி அவ்வளவு பில்டப் கொடுத்து பேசினாரு. உங்க ஒருத்தரோட உயிருக்கு உங்களுக்கு வலிக்குது இல்ல? அப்ப 41 உயிர், அதுல கிட்டத்தட்ட 4-5 குழந்தைங்க உயிர் கூட சேர்ந்து போயிருக்குங்க போது எத்தனை வலிச்சிருக்கும் அங்க இருந்த மக்களுக்கு. அப்ப அதை பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து ஒர்க் பண்ணி கொடுத்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களே நீங்க அவ்வளவு இழிவுபடுத்தி பேசுவீங்க. அப்போ அதை பார்த்து ஐயோ இந்த குழந்தைங்களோட உயிர் இப்படி ஆயிப்போச்சே, இத்தனை மக்களினுடைய உயிர் இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே கண்ணீர் சிந்தின அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களை பார்த்து அவ்வளவு கேலி பண்ணுவீங்க. உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் சீக்கிரம் அந்த பாடியை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு முன்னெடுப்பு எடுத்து செஞ்சதை நீங்க அவ்வளவு விமர்சனம் பண்ணுவீங்க. நடுராத்திரின்னு கூட பார்க்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 72 வயசான ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அப்படி ஓடி வராரு. நீங்க என்ன பண்றீங்க? ஓடி போறீங்க. நாளைக்கு நான் முதல்வர் ஆறேன்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் நைட்டோ ஓடி போயிடுறீங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சோன்ன நைட்டு 12-1 மணின்னு கூட பார்க்காம தமிழ்நாட்டு முதல்வர் தேடி வராரு அந்த கரூருக்கு. அதையும் விமர்சனம் பண்ணுவீங்க. அடுத்த நாள் துணை முதல்வர் வெளியூர்ல இருந்தாலும் இந்த விஷயத்த கேட்டுட்டு அத்தனையும் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறார். அப்ப இத்தனை பேர் மக்களை காப்பாத்தணும்னு அங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சார்ந்த தொண்டர்களும் அமைச்சர்களும் வந்து நின்று அத்தனை வேலை செய்யும் போது அதை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க நீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி கரூர் சம்பவம் ஏதோ ஒரு படத்துல வந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும் போது ராஜ்மோகன் அவர்கள் அசால்ட்டா வந்து நாங்க ரிஹர்சல் தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப புரிஞ்சுதா? 500 மீட்டருக்கு முன்னாடி போலீஸ் நில்லுங்கன்னு சொன்னாங்க. நீங்க நிக்காம மீறி உள்ள வந்தீங்க. எதுக்காக வந்தீங்க? உங்களுக்கு தேவை அந்த மக்கள் கூட்டத்தை நீங்க வந்து வீடியோ பண்ணணும்ன்றதுக்காக தான் உள்ள வந்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு மக்கள் முக்கியம் இல்ல, படம் தான் முக்கியம். உங்களுக்கு காசு தான் முக்கியம். நீங்க காசை விட்டுட்டு வர, நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரேன்னு சொல்றதெல்லாம் பொய். கரெக்டா? அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் சிந்தனை பண்ணாதான் புரியும். முக்கியமா விஜய் விஜய் விஜய்னு போறக்கூடிய சில என்ன சொல்றது, பெண்களா இருந்தாலும் சரி, பசங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிங்கப்பா. இவருங்கெல்லாம் தான் நாளைக்கு வந்து நம்மளுக்கு நல்லது செய்ய போறாங்களான்னு யோசிங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதாங்க இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா விஜய் கூடவே இப்போ ஆதவ அர்ஜுனா அவர்களுமே வந்து பிரபலமாக்கிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆதவ் வந்து அவரு ஒரு கோரிக்கைன்னு தாண்டி ஒரு சவால் வந்து முன் வச்சிருக்காரு. என்னன்னா ஆதவ அர்ஜுனா போட்டியிடக்கூடிய தொகுதியில வந்து உதயநிதி அவர்கள் போட்டியிட முடியுமா, விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சவாலையுமே விட்டு இருக்கிறாரு. யார் யார் சவால் விடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சான்னு எனக்கு புரியல. நீ தைரியம் இருந்தா நீங்க போய் சேப்பாக்கத்துல நீங்க மனு தாக்கல் பண்ண வேண்டியதானே? இல்ல தைரியம் இருந்தா வந்து கொளத்தூர்ல நீங்க போய் மனு தாக்கல் பண்ண வேண்டியதானே? ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க போங்க. என்ன நீ யாரையா ஃபர்ஸ்ட்? நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளா? உங்களுக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி? இல்ல என்ன இது இருக்கு? ஒரு நான் இதெல்லாம் பேசக்கூடாதுங்க. இருந்தாலும் வந்த செய்தியை கேட்டு நான் சொல்றேன். ஒரு தன்னுடைய தாயினுடைய இறப்பை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தானே இன்னைக்கு அவருடைய கான்ட்ரவர்சியான ஸ்பீச் போகுது. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது சரி இது உண்மையா இல்லையாங்கிறதுல விட்டுருங்க. ஆனா இதெல்லாமா வந்து நீங்க பேசுவீங்க? ஒரு ஓட்டுக்காக நீங்க என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? சும்மா எந்த மைக்கு கிடைச்சிருச்சு, 10 பேர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இல்ல 1000 பேர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நீ வா பாத்துக்கலாம், நீ வா பாத்துக்கலாம், என்ன சுண்ணா பண்ணா வரையா பாத்துக்கலாம், சுண்ணா பண்ணா வரையா அப்படியா? ஏங்க முதல்ல ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேர்தல். ஃபர்ஸ்ட் களத்துக்கு வாங்க, வந்து மக்களோட பிரச்சனை என்னன்னு பேசுங்க. சும்மா ஒருத்தர் விமர்சனம் பண்றது மட்டுமே இன்னைக்கு அரசியல்னு நீங்க நினைக்கிறீங்க. அது இல்ல அரசியல். அதை தாண்டி நிறைய இருக்கு. ஒரு என்ன சொல்றது, சரியான பேக்ரவுண்ட் இருந்தா அதை பத்தி யோசிக்கணும்னு தோணும். இப்ப உங்களோட மொத்த சிந்தனை எப்படி இருக்குன்னா, என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க,
என்ன பேசினாலும் மக்கள் நம்புவாங்க. இந்த சினிமா பாணியிலே இருக்கக்கூடாது. ஒரு சினிமாவே 3.5 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து பார்க்க முடியாது. சோ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வந்து அப்படியே பயங்கர பில்டப் கொடுத்து, நீ வந்து நேர்ல பார்க்கலாம், நீ வந்து நின்னு பார்க்கலாம். ஏங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள்ல யாராச்சும் இந்த மாதிரி ஒரு மோசமான விவாதங்கள்லயோ இப்படி வா அப்படி வா பாத்துக்கலான்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்களா? ஒரு ரவுடி மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர்னா அவங்களுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. உங்களை கீழ வந்து இவ்ளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கு நம்ம சரியான இடத்துல வழி நடத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். பார்த்தா என்ன தவறு நடந்திருக்குன்னு சுட்டி காமிக்க உங்களால முடியாது. அதை தாண்டி நீ இப்படி நான் அப்படின்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நல்லதுக்கான அரசியல் களம் மாதிரி தெரியல. இவங்க ஒரு நல்ல விஷயத்த செய்யறதுக்கு வந்த மாதிரி தெரியல. யாரோ சொல்லி இவங்க இப்படி எல்லாம் பேசி மக்களினுடைய அந்த சென்சேஷனை வந்து தட்டி விடணும், எப்படியாச்சும் இங்க ஒரு கலவர பூமியா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியே தானே இவங்களோட பேஸ் வந்து போய்கிட்டே இருக்கு. நீங்க யோசிச்சாலே உங்களுக்கு அதுதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு அன்வான்டா பேசுறது, அதுல வந்து ரிலேட்டடா என்ன இருக்கு, ஒரு டேட்டாவோட பேசுங்க, இல்ல ஒரு ஒரு விஷயத்த வந்து இங்க நடக்கலன்னு ப்ரூஃபோட பேசுங்க. அப்படிலாம் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. நல்லா பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி மேக் பண்றது, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்றது. அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு முதல்வர், ஒரு துணை முதல்வர், ஒரு அமைச்சர் அப்படின்லாம் பாக்குறதே இல்லை. மரியாதைங்கிறது யாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஒரு மரியாதை இல்லாம தாந்தோணித்தனமா பேசுறது பண்றது இதெல்லாம் ரொம்ப தவறுங்க. ஐயா கலைஞர் இருக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. இன்னைக்கும் வந்து சில பேச்சாளர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஐயா கலைஞர் இருக்கும் போதே சொல்லக்கூடிய விஷயம், இன்னைக்கு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லக்கூடிய விஷயம், மேடையில பேசும்போது இல்ல ஒரு இடத்துல பேசும்போது நம்ம கட்சி தலைவர் கட்சியில தொண்டர்கள் ஆகட்டும் பேச்சாளர்கள் ஆகட்டும் ரொம்ப பார்த்து பேசுங்க, யார் மனசையும் புண்படாதபடி பேசுங்க, நம்ம செஞ்ச சாதனைகளை மட்டும் முன்னாடி சொல்லுங்க, தனிநபர் விமர்சனத்தை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் வந்து இப்படி பேசுறத அவர் தலைவர் பார்த்துட்டு சும்மாவே இருக்காரா? இதுக்கெல்லாம் எந்த கண்டனமும் தெரிவிக்கவே மாட்டாரா? நான் தான் சொல்றேன்ல, நீங்க ஏன் கேக்குறீங்க? நாங்க எதுக்குயா வந்து நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போகணும்? நீங்க தானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. நீ தைரியமா வந்து நின்னு எங்களுக்கு ஆப்போசிட்டா நீ வந்து வேட்புமனு தாக்கல் பண்ண விருப்பம் இருந்தா பண்ணு. உனக்கே பயம். பயத்துல நீ என்ன பேசுறன்னு கூட தெரியாம அப்படி நின்னு பேசினா இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களான்னு யோசிக்கணும்லடா. அதுதான் விஷயம். கண்டிப்பாக்கா. இந்த தேர்தல் களம் இன்னுமே பரபரப்பா சூடு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புவோம். சோ நடக்கும்போது தொடர்ந்து விவாதிப்போம். கண்டிப்பாமா.